தலைப்புச் செய்திகள். கடலூருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று வருகை தரவுள்ளார். கடலூரில் இன்று நடைபெறும் அரசு விழாக்கள், கட்சி நிகழ்ச்சிகளில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் தொடங்கி வைக்கப்பட்ட முத்தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம், இசை விழா, விருதுகள் வழங்கும் விழா சென்னை அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைகளால் நடிகர் சத்யராஜ் கலைஞர் விருது பெற்றார். CA தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று கனிமொழி MP வலியுறுத்தியுள்ளார். முத்தமிழ் பேரவை பொன்விழா ஆண்டு மற்றும் விருது வழங்கும் விழா சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. விழாவில் திருவாடுதுறை TN ராஜரத்னத்தின் வாழ்க்கை சரிதம் எனும் தலைப்பிலான நூலை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். எத்தகைய ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல், மொழி, கலை ஆகியவற்றுக்கும் உண்டு என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகளை தடுப்பதற்கான விதிமுறைகளை மாநில மகளிர் ஆணையம் உருவாக்கி தமிழக அரசிடம் வழங்க வேண்டும் என்று அரசு அதை பரிசீலித்து உரிய மாற்றங்கள் செய்து அமல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் புற்றுநோய் பரிசோதனை நடத்தும் திட்டம் உள்ளது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இருந்து தலைமன்னாருக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குவது தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருகிறது என்று தமிழ்நாடு கடல்சார் வாரிய முதன்மை செயல் அலுவலர் வள்ளலார் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உறை பனிப்பொழிவு தொடங்கியுள்ளதால் கடும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்றும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குரியதாகவே இருக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளின் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் 4 சுற்றுகளாக நடைபெற்று முடிந்தது. மருத்துவ படிப்புகளுக்கான 135 காலி பணியிடங்களை நிரப்ப சிறப்பு கலந்தாய்வு இன்று முதல் தொடங்க உள்ளது. முதன்மை கல்வி அலுவலகங்களை ஆய்வு செய்ய அதிகாரிகளை நியமனம் செய்து கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா விசிகாவை 2ஆக உடைத்து விடுவாரோ என்ற சந்தேகம் உள்ளதாக கோமா தேகா ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்துக்குள் புறநகர் பேருந்துகள் வந்து செல்ல வலியுறுத்தி நாமக்கல்லில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் நாமக்கல் மாநகர பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்புக என்று உயர் அதிகாரிகளை கண்டித்து அரசு மருத்துவர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் லாட்டரி அதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் ரெய்டு நடத்தி கரன்சி கட்டுகளை அள்ளிக் கொண்டிருந்த நேரத்தில் புதுச்சேரியில் பாஜக மற்றும் அதன் ஆதரவு MLAக்கள் சிலர் மார்ட்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை அழைத்து வந்து விழா எடுத்திருக்கிறார்கள். வயநாட்டில் டெபாசிட் இழந்த பாஜக தோற்றாலும் மாறுதலில் கம்யூனிஸ்டுகள் பின்னணி என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே ஒரு தனியார் ஜெராக்ஸ் கடை உள்ளது. இந்த கடையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த பெண்ணை சித்திக் ராஜா என்ற வாலிபர் ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். மேலும் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியதால் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். 70 வயது மேற்பட்டவர்களுக்கான பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டம் தமிழகத்தில் அமலுக்கு வராததால் இத்திட்டத்தில் காப்பீடு அட்டை பெற்றிருந்தும் சீனியர் சிட்டிசன்கள் சிகிச்சை பெற முடியாத சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்துடன் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனா என்ற திட்டமும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது. அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் மனைவியும் முன்னாள் முதலமைச்சருமான ஜானகி அம்மாளின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. விழாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று AI தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசியுள்ளார். IAS அதிகாரியான ராதாகிருஷ்ணன் பெயரில் மர்ம கும்பல் ஒன்று போலி Facebook கணக்கு தொடங்கி அவரின் நண்பரிடமே கைவரிசை காட்ட முயன்ற அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என்று ஊழியர்களை கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்திய விவசாயிகளின் துயரங்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அமைத்த குழு பரிந்துரை செய்திருப்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்றுள்ளது. விரைவில் வெளியாக உள்ள ரயில்வேயின் புதிய கால அட்டவணையில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு புறப்படும் அந்தியோதா ரயிலின் நேரத்தை அரை மணி நேரம் முன்னதாக மாற்றியமைக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதானி மீது திமுக பாசத்தை பொழிவதாகவும் கௌதம் அதானியை முதல்வர் ஸ்டாலின் ரகசியமாய் சந்தித்து பேசியது ஏன் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அயனாவரம் பெரம்பூர் சுரங்கப்பாதை பணி கல்வராயன் இயந்திரம் ஜனவரியில் இலக்கை அடையும் என்று மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் நோக்கில் கூடுகள் தயாரித்து மக்களுக்கு வழங்கி வரும் சென்னையை சேர்ந்த கூடுகள் அறக்கட்டளைக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த நிதி ஆண்டுக்குள் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி திறனை 12% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னை பனகல் பார்க் பகுதியில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் இன்று முதல் வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி வரை சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை போக்குவரத்து மாற்ற போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் காசநோய் ஒழிப்பு திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மீன்பிடி படகுகளை கேஸ் சிலிண்டரால் இயக்க திட்டமிட்டுள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளனர். பொங்கல் திருநாளன்று நடைபெறவுள்ள CA தேர்வினை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். 2026 கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு MK ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். பருவகால மாற்றத்தின் காரணமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் தொற்று பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையின் போது CA தேர்வுகள் அறிவிக்கப்பட்டதற்கு தமிழக கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எப்போது பார்த்தாலும் தமிழ் விரோதி பிரசாரம் சிலருக்கு பழக்கமாகிவிட்டது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக தெரிவித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக ஆண்டுதோறும் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைக்கான உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி தெரிவித்துள்ளார். முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருவதை முன்னிட்டு குன்னூரில் தீவிர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்காக வார இறுதி நாட்களில் நடந்த 4 சிறப்பு முகாம்கள் நிறைவடைந்தன. மத்திய அரசின் திட்டத்தின் பெயரில் ஆன்லைன் மோசடி நடைபெறுவதாக தமிழக சைபர் குற்றப்பிரிவு எச்சரிக்கை தகவலை விடுத்துள்ளது. இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் குறித்து அவதூறு பரப்பாதீர் என்று அவரது மனைவி சைரா பானு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிமுகவை அழிக்க முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை திரித்து பரப்புரை மேற்கொள்ளப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள ஈஷா யோகா மையம் ஆன்மீகத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியது நாங்கள்தான் என்றும் தெரிவித்துள்ளது. அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். கருவிகள் இறக்குமதி வாயிலாக 4,30,00,000 ரூபாய் சுங்கவரி ஏய்ப்பு செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளர் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் விசாரணையை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 18வது IPL கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் 10 அணிகளுக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் ஏலம் நடைபெறும் நிலையில் முதல் நாள் ஏலத்தில் 467,95,00,000 ரூபாய்க்கு 72 வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர். தோனியுடனும் ருத்துராஜ் தலைமையிலும் களமிறங்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று CSK அணிக்கு திரும்பிய அஸ்வின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மகளிர் T20 கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை இங்கிலாந்து வீழ்த்தியது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்க உள்ளது. சையத் முஸ்டாக் அலி கோப்பை தமிழகம் சிக்கிம் அணிகள் இன்று மோத உள்ளன. நகை பிரியர்களுக்கு ஹாப்பி நியூஸ். அதிரடியாக குறைந்த தங்கம் விலை. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ஒரு சவரன் 57,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நவம்பர் 26, 27 தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்று மாலையிலிருந்து தமிழ்நாட்டில் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இதனால் நவம்பர் 25 முதல் 27 வரை டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.